வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பின் மின் உயர்த்தியில் தனியாக பயணம் செய்த சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் பதிவாகியிருந்தது. இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அந்த சொகுசு வீட்டு தொகுதிக்கு சென்றனர். வெள்ளவத்தை தொடர்மாடி வீட்டு தொகுதியில் உயிரிழந்த சிறுமியின் மாமா மற்றும் மாமி ஆகியோரை வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் இந்த வீட்டு தொகுதியில் 11வது மாடியில் வாழ்ந்து வருகின்றனர். உயிரிழந்த 4 வயதான சிறுமி உள்ளிட்ட அவரது உறவினர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இங்கு வருகை தந்துள்ளனர். தமது வீட்டிலிருந்து பூங்காவிற்கு தனது சகோதரியுடன் குறித்த சிறுமி செல்லும் விதமே இது. இந்த காணொளி மதியம் 12 மணிக்கு பதிவாகியுள்ளது. இவர்களுடன் அவரது தாயும் இருக்கின்றமை இந்த காணொளியின் ஊடாக உறுதி செய்யப்படுகிறது. குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த 2 சிறுமிகளும் மின் உயர்த்தியில் தனியாக செல்கின்றார்கள். குறித்த சிறுமியின் தாய் தனது மற்றைய சிசுவுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தமையினாலேயே இந்த 2 சிறுமிகளும் தனியாக சென்றுள்ளனர். இந்த நிலையில் 11வது மாடிக்கு சென்ற இருவரும் மின் உயர்த்தியில் தனது தங்கையை நிற்குமாறு கூறிவிட்டு மூத்த சகோதரி வெளியில் சென்றுள்ளார். இந்த இடத்திலிருந்தே அனைத்து மாற்றங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த மின் உயர்த்தி மேல் மாடிக்கோ அல்லது வேறொரு மாடிக்கு சென்றிருக்கக்கூடும் என அனுமானிக்கப்படுகிறது. She is 3.5 feet and the balcony is around 4 feet. அவர் 3.5 அடி உயரமாகும். பெல்கனி 4 அடி உயரமாகும். மதில் ஒன்றும் உள்ளது. அந்த மதிலில் ஏறுவது சிரமமாகும். அதிலில் ஏறியிருப்பாரெனின் அந்த மதில் வெள்ளை நிறம். அவ்வாறு என்றால் அந்த மதிலில் பாதணியின் அடையாளம் இருக்கக்கூடும். இந்த விடயம் உண்மையிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் மாடியிலிருந்து பூங்காவில் வீழ்ந்திருந்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமியின் பிரேத பரிசோதனைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் நேற்று ஜனாசா நல்லடக்கம் இடம்பெற்றது. அந்த சிறுமியின் முகத்தில் இரத்த கசிவு இருந்தது. இடது கை உடைந்திருந்தது. உயரத்திலிருந்து வீழ்ந்தமையினால் உடலுக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டேன். இந்த சிறுமியின் உயிரிழப்பு இவ்வாறு தான் இடம்பெற்றிருக்க கூடும் என அனுமானிக்கப்படுகின்ற போதிலும் இதனூடாக 2 விடயங்கள் புலப்படுகின்றன. இந்த சிறுமி குறித்து பெற்றோர் இதற்கும் மேல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். 10 நிமிடங்களுக்குள் இவ்வாறான சம்பவம் ஒன்று நேர்ந்தது எவ்வாறு என்பது இரண்டாவது கேள்வியாகும்.